பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் உபதேசங்கள். காளி கோவிலில் நெய்வேத்தியம் சமைக்க விறகு வைத்திருப்பார்கள். ஈரமான கட்டைகள் முதலில் நன்றாக எரியும். அவற்றின் உள்ளே தண்ணீர் இருக்கிறது என்பதே நமக்கு அப்போது தெரியாது. எரிந்து முடியும் தருவாயில் தண்ணீர் எல்லாம் கட்டையின் பின்புறத்திற்கு விரைந்து வருகிறது. புஷ் புஷ் என்ற சத்தத்துடன் சீறி பாய்ந்து அடுப்பையே அணைத்து விடுகிறது. அதுபோல இளம் வயதில் செய்யும் பாவங்கள் உடனடியாக பலன் கொடுக்காது. வயது ஆக ஆக பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். காமம், கோபம், பேராசை இந்த விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யோசித்துப்பார். அனுமனுக்கு கோபம் வந்தது. உடனே இலங்கையை எரித்து விட்டார். அசோகவனத்தில் சீதை இருப்பது அதன் பிறகுதான் நினைவுக்கு வந்தது. சீதைக்கு ஆபத்து வந்துவிடுமே என்று பதைபதைத்து போனார். இறைவன் தீயவர்களை ஏன் படைத்தார்? அது அவரது திருவுள்ளம், அவருடைய திருவிளையாடல். அவரது மாயையில் வித்யா மாயையும் உண்டு, அவித்யா மாயையும் உண்டு. இருட்டின் அவசியமும் இருக்கிறது. இருட்டு இருப்பதால் தான் வெளிச்சத்தின் பெருமை விளங்குகிறது. காமம், கோபம், பேராசை முதலியவை தீயவைதான், அதில் சந்தேகமில்லை. அப்படியானால் அவர் ஏன் அவற்றை தந்திருக்கிறார்? மனிதர்களை உருவாக்குவதற்காகத்தான். புலன்களை வென்றால் மனிதன் ஆகலாம். புலன்களை வென்றவனால் சாதிக்க முடியாதது ஏதாவது உண்டா? இறைவனின் அருளால் இறையனுபூதியை கூட அவன் பெற்று விடுவான். மற்றொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். காமத்தால் தான் இறைவனின் படைப்பாகிய திருவிளையாடல் தொடர்ந்து நடைபெறுகிறது. ஒரு கிராமவாசிகள் மிகவும் கொடியவர்களாக இருந்தார்கள். அவர்களை அடக்க கோலோக் சௌத்ரியை அனுப்ப வேண்டியிருந்தது. அவனுடைய பெயரை கேட்டாலே மக்கள் நடுங்குவார்கள். அவ்வளவு கொடூரமானது அவனது ஆட்சி முறை. எனவே தீயவர்களும் இருக்க வேண்டியது அவசியம். எல்லா வகையானவர்களும் வேண்டும். இறைவன் பலவிதமானவற்றையும் படைத்திருக்கிறார்.